83% இந்தியால இருக்கிற சீனியர்ஸ்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல. ஆம், ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த 83% பீப்பிள் எடுக்கல, இல்ல அத பத்தி கவலைப்படல அப்படின்றதுக்கான விஷயமும், ஆ இதனால என்ன பிரச்சனை வரும்? பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன? அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியமா இந்த 2020 கோவிட் பேண்டமிக் அப்புறம் இதோட அவேர்னஸ் இந்தியால ரொம்ப அதிகமாயிருக்கு. ஆ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2வது இந்த ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கான ஃபீஸ் இல்ல சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முக்கியமா இந்த ஹெல்த் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கான செலவு வந்து ஒவ்வொரு வருஷமும் நியர்லி 18 டூ 20% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ஒரு ஆப்பரேஷன் நீங்க ரூ. 1,00,000க்கு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது இந்த வருஷம் அதே ஆப்பரேஷன் 1,10, 1,20 அந்த ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்ப என்னன்னா, ஒரு விலைவாசி உயர்வு முக்கியமா இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்ல ஹெல்த் வைஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ இப்ப இந்த 83% சீனியர் இந்தியால ஹெல்த் இன்சூரன்ஸ் போடாததுக்கு காரணம் என்ன? முதல் ரீசன் என்னன்னா, மேபி ஒரு கவர்ன்மென்ட் ஸ்டாஃப் இல்ல பிரைவேட் ஆர்கனைசேஷனா இருக்காங்க அப்படின்னா, அவங்க கம்பெனில வந்து மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும். பட் ஆனா அதனால அவங்க வந்து தனியா இண்டிவிஜுவலா வந்து ஃபோக்கஸ் பண்றதில்ல. 2வது மேபி இந்த 20 டூ 40 இயர்ஸ்க்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸோட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. 3வது இந்த 50, 60 வயசுக்கு மேல டிசீஸ் வந்து ஈஸியா அஃபெக்ட் ஆகும் 1. 2வது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுகருக்கான அஃபெக்ட்ல வந்து வேர்ல்டுல வந்து லீடிங் ஒரு பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அப்போ என்னன்னா சுகர், பிபி இதெல்லாமே வந்து ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வயசானவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல போட தேவையில்ல, இல்ல அவைலபிள் இல்ல அப்படின்னு நெறைய பேர் நெனைச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எந்த வயசுல வேணாலும் நீங்க எடுக்கலாம். 2வது வயது அதிகமா இருக்கும்போது, அதுக்கான ஒரு சில ரூல் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். 3வது பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கும். நார்மலா நீங்க 20 டூ 40 இயர்ஸ்க்குள்ள ஒவ்வொரு ஏஜ் ரேஞ்சுக்குள்ள வந்து ஒரு பிரீமியம் வந்து சேஞ்சஸ் இருக்கும். அதாவது 20 டூ 25, 25 டூ 30 இயர்ஸ்ல இருந்தா ஒரு பிரீமியம் இருக்கும். 30 டூ 35 இயர்ஸ்ல ஒரு பிரீமியம் இருக்கும். ஸோ அதே 60 இயர்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு சில பிரீமியம் வந்து ஹையரா இருக்கும். அப்ராக்ஸிமேட்டா ஒரு இண்டிவிஜுவல் ஏஜ்டு பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, 35,000லேருந்து ரூ. 50,000 வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு பிரீமியம் வந்து பே பண்ற மாரி இருக்கும். இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்காக. ஸோ அது வந்து கம்பெனி டூ கம்பெனி பாலிசி, ரூல்ஸ் இத பொறுத்து மாறும். ஸோ அப்போ என்னன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபியூச்சர் தேவைக்காக, இல்ல நம்மளோட ரிட்டயர்மென்ட்க்காக நம்ம ஒரு சில இன்வெஸ்ட்மென்ட் இல்ல சேவிங்ஸ் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். ஆம், ஒவ்வொரு மாசமும் நம்மளோட சம்பளத்திலயோ, இல்ல நம்மளோட பிசினஸ்லேருந்து வர வருமானத்திலருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேவ் பண்ணுவோம். அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹெல்த் கிரைசிஸ் அப்படின்னு வரும்போது, அதாவது இது மட்டும் தான் எதிர்பாராத செலவு ஒரு ஃபேமிலிக்கு. மத்த எல்லா செலவுமே ஆல்மோஸ்ட் வந்து நம்ம முன்கூட்டியே ஷெட்யூல் பண்ண முடியும். இல்ல அது பணம் இருக்கிறதுக்கு ஏத்த மாரி நம்மளால தள்ளி வைக்கவும் முடியும். பட் இந்த ஹெல்த் இஷ்யூ மட்டும் நம்மளால தள்ளி வைக்கவும் முடியாது. இத அவாய்ட் பண்ணவும் முடியாது. இல்ல காம்ப்ரமைஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அப்ப என்னன்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட், சேவிங்ஸ் வைப் அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன் கேஸ் என்கிட்ட இன்வெஸ்ட்மென்ட்டும் இல்ல, சேவிங்ஸும் இல்ல. ஸோ அப்ப என்னன்னா, நம்ம வெளியிலேருந்து கிரெடிட் வாங்கணும். அந்த கிரெடிட் ரீபே பண்ணணும். ஸோ அப்போ என்னன்னா, ஒரு ஃபேமிலிக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எப்போ வரும் அப்படின்னா, இந்த ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும்போது, ஹாஸ்பிட்டலைசேஷன் இந்த மாரி வரும்போது தான் வரும். ஸோ அப்ப என்ன, நம்ம எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது? ஸோ நம்ம ஃபேமிலியில இருக்கிற அ வயசானவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். முக்கியமா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ஹெல்த் இன்சூரன்ஸு நம்மள சேஃப்கார்ட் பண்றது மட்டும் இல்ல, நம்ம ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லிருந்து ஆ காப்பாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இத பத்தின மேலும் உங்களுக்கு ஃபீட்பேக் நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் ஹெல்த் இன்சூரன்ஸ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.